வணக்கம் மக்களை, சிறகடிக்க ஆசை இன்னும் எபிசோட்ல என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். மலேசியா மருமக கிட்ட முத்து கேட்கிறாரு, என்னம்மா உங்க அப்பாவை நம்ம கண்ணில் காட்டவே மாட்டியா அப்படின்றாரு. உடனே மாமனார் வந்துட்டாரு. ஆமாம்மா, இத்தனை நாளா உங்க அப்பா வரவே இல்லை, கல்யாணம் ஆகி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே பயந்துட்டாங்க. என்னடா நம்மளால கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு. ஓகே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு. அப்பா கொஞ்சம் வெளியில் டூர் போயிருக்காரு, அதனால தான் வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்றாங்க. உடனே மாமியார் வந்துட்டாங்க. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? அவங்க அப்பா வரும்போது வராரு, என்ன செய்யணுமோ அப்போ செய்ய போறாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம மனோஜ், என்ன ஒரே மசாலா வாசனையா வருதே அப்படின்னு சொல்றாரு. முத்து அதுக்கு சொல்றாரு, ஆமா என் பொண்டாட்டிக்கு நான் தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு தந்தூரி சிக்கன் பிடிக்கும், நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. உடனே மாமியார் சொல்றாங்க, இதெல்லாம் என்ன புது பழக்கமா இருக்குது, உங்களுக்கு வேண்டியதுல என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வேலை வாங்கிக்கிட்டீங்க, ஆனா இவளுக்கு என்ன வேணும்னு யாராச்சும் கேட்டீங்களா, அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச தந்தூரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், வா மீனா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி மீனாவை உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. உடனே மீனாவும் முத்தும் ரூம்குள்ள வராங்க. இந்த சிக்கனை நீ தான் சாப்பிடணும், செம்ம ஸ்மெல்லா இருக்குதுன்றாரு. ஏங்க சொல்லியிருந்தா நானே செஞ்சிருக்க மாட்டேனா அப்படின்றாரு. உடனே முத்து கோவப்பட்டு, எல்லாருக்கும் வேலை செய்யறது பத்தாதா, நீ இந்த வேலையும் செய்யணுமா, நீ வேலை செய்யக்கூடாதுன்னு தான் இதை வாங்கிட்டு வந்திருக்க, வா உட்காந்து சாப்பிடு. ஏங்க ரூம்ல சாப்பிடணும், வெளியில போய் சாப்பிடலாம்ல அப்படின்னு. உடனே மீனா, சும்மா இரு நீனு, வெளியில போய் சாப்பிட்டா ஒரு பெரிய கூட்டமே வந்துடும், உன் கஷ்டத்துல யாருமே பங்கெடுத்துக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க, ஆனா சோறுனா எல்லாரும் முன்னாடி வந்து நினைப்பாங்க, இதை முதல்ல புரிஞ்சுக்கோ மீனா, இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே மீனாவை சாப்பிட சொல்றாரு. அப்புறம் மீனா கேட்கறாங்க, ஏங்க நீங்க இத்தனை தடவை வெளியில என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றீங்கல்ல, ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என் பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது அப்படின்னு ஒரு ஷாக் ஆயிடுறாரு. இல்லங்க கண்ணாறு பட்ட மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு சொல்றாங்க. செம்மையா லவ் சீன். சரி ஓகே, இதோட இங்க முடிஞ்சது. அடுத்த நாள் காலையிலே மீனா எழுந்துச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குடுகுடுப்புக்காரன் வந்திருக்கா. முத்துவும் வெளியில வந்துட்டாரு. என்னடா குடுகுடுப்புக்காரன் சொல்றா, வா மீனா போய் பார்க்கலாம், மீனாவை கூட்டிட்டு வெளியில போறாரு. அந்த குடுகுடுப்புக்காரன் முத்துவை பார்த்து சொல்றான், ஊருக்கெல்லாம் நீ முரடனா இருந்தா கூட உன் பொண்டாட்டிக்கு நீ குழந்தை தான் அப்படின்றாங்க. உடனே இவங்க சிரிக்கிறாங்க. அடுத்தது மீனாவை பார்த்து சொல்றாங்க, இப்போ கொஞ்சம் உனக்கு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது, அதனால நீ பேசுறத கம்மி பண்ணிக்கோ, உன் வாயாலேயே நிறைய பிரச்சனை வந்துடும் அப்படின்றாரு. வேலைக்கு கிளம்பும் போது முத்து பார்த்துட்டு சொல்றாரு, நீ உன் வாயை கண்ட்ரோல் பண்ணணுமா, நீ வாயை அடக்கி வை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மீனா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா இவங்க மாமனார் அண்ணாமலையோட அம்மா போன் பண்றாங்க. அண்ணாமலையோட அம்மா போன் பண்ணி, என்ன மீனா நீ ஒரு போன் கூட எனக்கு பண்ண மாட்டற, எப்படி இருக்க என்னன்னு கூட கேட்க மாட்டியே, இவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்க பாசமா அப்படின்னு கேட்கறாங்க. எங்க இங்கதான் வேலை ஒழிஞ்ச பாடாவே இல்லையே, அதனாலதான் பாட்டி உங்களுக்கு காலே பண்ண முடியல அப்படின்றாங்க. இங்க பாரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ரவிக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நான் அடுத்த வாரமே வரேன், நம்ம நல்ல இடமா பார்த்து முடிச்சிருவோம், அதுவும் இல்லாமல் தூரத்து சொந்தம் தான் அப்படின்றாங்க. ஐயோ என்னடா இது, இவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆனது தெரியாதே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க மீனா. இல்லை பாட்டி அதெல்லாம் வேண்டாம், நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. என்னடி நீ இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்ற, நீ முட்டுக்கட்டை போடுறியே, அப்படிப்பட்ட ஆள் இல்லையே நீ, என்னாச்சு எனக்கு, உண்மையை ஒழுங்கா சொல்லு அப்படின்றாங்க. இல்லை பாட்டி ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. இது ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்னமா சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா மாமா கூட வேலை செஞ்சார்ல ஒரு உயரதிகாரி வாசுதேவன், அவரோட பொண்ணு ஸ்ருதியத்தான் ரவி லவ் பண்ணி 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால மாமாவை அரெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க, மாமா தான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அவன் சொல்லுவான் உனக்கு என்ன ஆச்சு, என்கிட்ட இருந்து எல்லாமே மறைச்சிட்டால அவனை நான் விட மாட்டேன், நான் வந்து அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்றாங்க. ஐயோ மாமாக்கே உடம்பு சரியில்லை, நீங்க வேற ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, என்னது உடம்பு சரியில்லையா, என்னமா சொல்ற, ஆமா மாமாக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு, அதனால ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. உடனே அவங்களுக்கு இன்னும் ஷாக்கை, என் பையன் நல்லா இருக்கானாமான்னு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நீ வை போன அப்படின்னு போனை வச்சுட்டாங்க. நம்ம மீனா, ஐயோ குடுகுடுப்புக்காரன் காலையில தானே நம்ம வாயை திறக்காம இருக்க சொன்னா, அதுக்குள்ள இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டோமே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலையோட அம்மா கிளம்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாங்க. நம்ம விஜயா வந்து கதவை திறந்தாங்க. திறந்தோடனே, அத்தை வாங்க அத்தை, எப்படி அத்தை இருக்கீங்க, நீ வாயை மூடு, என்கிட்ட எதுவும் பேசாத, என் பையனுக்கு இவ்வளோ நினைச்சு எல்லாத்தையுமே மறைச்சிட்டல, நீ எல்லாம் ஒரு மருமகளாடி அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அவரு தான் எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு, எனக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு அப்படின்றாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, ஆமா நீ அப்படியே அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுல நடந்துட்டு இருக்க, இதை மட்டும் அப்படியே கரெக்டா கேட்டுட்ட. இதோட இன்னும் எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சீரியல் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.